நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும். 1.5 வயசு குழந்தையான தாவேக்கா தனது 2வது மாநில மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்கு. முதல் மாநாடு நடந்த விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு பிறகு 10 மாதங்கள் கழித்து மதுரை மாநாடு நடந்திருக்கு. விக்கிரவாண்டி மாநாட்டிற்கும் மதுரை மாநாட்டிற்கும் ஊர் பெயர் மட்டும் வேறுபட்டிருக்கு. மற்றபடி விக்கிரவாண்டி சீன்கள் மதுரையிலும் அப்படியே நடந்திருக்கு. பாடல் அறிமுகம், ரேம்ப் வாக், ரசிகர்கள் தாவி குதித்தல், துண்டுகளை பிடித்தல், வெயில் கொடுமை, உயிரிழப்பு என அதே காட்சிகள் தான். என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ் மக்களே, நண்பர்களே, நண்பிகளே என வசனம் பேசினால் போதுமா? நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்களை ஏன் வெயிலில் வாட வைத்தார்கள்? பொதுவாக மாநாடுகளில் பந்தல் போடுவார்கள். ஏன் விஜய் பந்தல் போடவில்லை? பந்தல் போட்டால் குழுமியிருக்கும் கூட்டத்தை காட்ட முடியாது என்பதாலா? வெயில் கொடுமையால் எத்தனை பேர் மயக்கம் அடைந்தார்கள்? நீர்ச்சத்து குறைந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் பலர். தரைவிரிப்புகளை எல்லாம் நிழலுக்கு போர்வையாக மாற்றினார்கள். இந்த துயரங்களை எல்லாம் தொலைக்காட்சியிலும் சமூக ஊடகங்களிலும் வெளியானதையெல்லாம் விஜய் பார்த்திருக்க மாட்டாரா? குடிக்க தண்ணீர் தட்டுப்பாடு, கழிவறைக்கு செல்ல தண்ணீர் இல்லை, கூரை இல்லை என்ற குரல்கள் எதுவுமே விஜய்க்கு கேட்கவில்லையா? லட்சக்கணக்கான ஜனங்கள் விஷுவலில் காட்ட வேண்டும் என்ற வெறிதான் ஜனநாயகனுக்கு இருந்ததா என எண்ண வைத்திருக்கிறது அவருடைய நடவடிக்கைகள். கொள்கை வழிகாட்டி பெரியார்னு சொல்லிட்டு மாநாட்டுக்கு மழை வரக்கூடாதுன்னு யாகமெல்லாம் பண்ணியிருக்காங்க. வெயிலில் வதங்க வேண்டும் என்பது ஜாலின் வாலாபாக் படுகொலையை விட மோசமானது. 1967 அண்ணா ஆட்சியை பிடித்தார். 1977 எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்தார். அதுபோல 2026 விஜய் ஆட்சி பிடிப்பார் என வரலாறு திரும்புகிறது என்ற பெயரில் மாநாட்டில் பேனர் வைத்திருக்கிறார்கள். 1949 ஆரம்பிக்கப்பட்ட திமுக 1967 தான் ஆட்சியை பிடித்தது. அண்ணா முதல்வரானார். கட்சி ஆரம்பித்து 18 ஆண்டுகள் கழித்துத்தான் ஆட்சிக்கு வந்தார் அண்ணா. எம்ஜிஆர் திமுகவில் சேர்ந்து 1967 எம்எல்ஏ ஆனார். அதன் பிறகு 6 ஆண்டுகள் திமுகவின் பொருளாளராக இருந்தார். அதன் பிறகு 1972 கட்சி ஆரம்பித்து 1977 தான் ஆட்சியை பிடித்தார். கட்சி ஆரம்பித்து 5 ஆண்டுகள் கழித்துத்தான் எம்ஜிஆரே ஆட்சிக்கு வந்தார். ஆனால் விஜய் கட்சி ஆரம்பித்த உடனேயே ஆட்சியை பிடிக்க ஆசைப்படுகிறார். ஆசைப்படுவதில் கூட தவறில்லை. திமுக ஆரம்பித்த பிறகு 1957, 62 என 2 பொதுத் தேர்தல்களை சந்தித்து அதன் பிறகுதான் 1967 ஆட்சியை பிடித்தது. திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற்றார் எம்ஜிஆர். அதன் பிறகு புதுச்சேரி சட்டசபை தேர்தலையும் சந்தித்தார். ஆனால் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கவில்லை. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை எதிர்கொள்ளவில்லை. 2024 நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டால் மோடியின் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டும் என பயந்து விஜய் பதுங்கினாரா எனவும் தெரியவில்லை. அண்ணாவையும் எம்ஜிஆரையும் பேனரில் போட தெரிந்த விஜய்க்கு அவர்கள் தேர்தல் வெற்றியை எத்தனை ஆண்டுகள் காத்திருந்து பெற்றார்கள் என்பது ஏன் தெரியவில்லை? கட்சி ஆரம்பிப்பாராம், இடையில் எந்த தேர்தலையும் எதிர்கொள்ள மாட்டாராம், ஸ்ட்ரெயிட்டா அசெம்பிளி எலெக்ஷன் வந்துட்டு சிஎம் நாற்காலி போய் உட்கார்ந்து விடுவாராம். மாநாட்டில் பிரதமர் மோடியை ஜி என அழைத்த விஜய் முதல்வர் ஸ்டாலினை மட்டும் அங்கில் என்று அடைமொழியோடு விழித்தார். மோடிக்கு அப்படி ஒரு அடைமொழியை விஜய் கொடுக்க துணிச்சல் இல்லை. விஜய்க்கு என்ன பயம் இருந்துச்சுன்னு தெரியல. ஸ்டாலினை அங்கிள்னு சொல்ல முடிந்த விஜயால் ஜெயலலிதா உயிருடன் இருந்து அவரை ஆண்டின்னு சொல்லியிருப்பாரா? அப்படி சொல்லித்தான் இருக்க முடியுமா? ஆடு திருட்டு பஞ்சாயத்தில் விரட்டி வெட்டினது எல்லாம் கோபால் கண்ணு முன்னால் வந்து போகும் இல்லையா என வடிவேலு பேசும் டயலாக்கு தான் நினைவுக்கு வருகிறது. நடிகர் விஜய் நடித்த தலைவா படம் 2013 ஆகஸ்ட் 9ஆம் தேதி என்று ரிலீஸுக்கு காத்திருந்தது. தலைவா படம் வெளியானால் திரையரங்குகளுக்கு வெடிகுண்டு வைப்போம் என்று மிரட்டல் கடிதங்கள் வரவே படம் சொன்ன தேதியில் வெளியாகவில்லை. தலைவா பட தலைப்புக்கு கீழே டேக்லைனாக இருந்த டைம் டு லீட் என்ற வார்த்தையும் சில அரசியல் வசனங்களும் படம் வெளியாவதற்கு தடையாக இருந்துச்சு. நடிகர் விஜயும் அவரது அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகரும் கொடநாடுக்கு சென்று அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவை சந்திக்க முயன்று அனுமதி கிடைக்காமல் திரும்பினார்கள். அப்போது விஜய் கையை கட்டியபடியே ஜெயலலிதாவுக்கு வேண்டுகோள் வைத்து வெளியிட்ட வீடியோவில் அம்மா அம்மா என உருகியிருப்பார். அப்போது ஆன்டி என சொல்ல விஜய்க்கு ஏன் தைரியம் வரவில்லை? மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அன்றைக்கு ஜெயலலிதாவிடம் பம்மிய விஜய் இன்றைக்கு ஸ்டாலினிடம் அங்கில் என சீறுகிறார். கடைசியில் டைம் டு லீட் வார்த்தையை துறந்த பிறகுதான் தலைவா ரிலீஸ் செய்தார்கள். அப்போது டைம் டு லீட் வார்த்தையை எடுத்த பிறகு படத்தை வெளியிட்ட விஜய் ஜெயலலிதா இறந்த பிறகு எழுந்து வர மாட்டார் என தெரிந்து டைம் டு லீட் எடுக்க வந்திருக்கிறார் விஜய். ஜெயலலிதா இறந்த பிறகே விஜய்க்கு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆசி வழங்குவது போல மாநாட்டில் போஸ்டர்கள் எல்லாம் ஒட்டியிருக்கிறார்கள். வந்த தொண்டர்களுக்கு போதிய தண்ணீர் வசதி அளிக்காதது, கழிவறை வசதியின்றி தவிக்க விட்டது, இலைப்பார கூடாரம் போடாதது, தடுப்பு வேலியில் கிரீஸ் தடவியது, கூட்டத்தில் பொட்டலங்களை வீசியது எல்லாம் உச்சபட்ச கொடுமை. விஜய் ராம்பாக் செல்லும் போது அவரை நெருங்கிவிடக்கூடாது என்பதற்காக யாரும் ஏறாமல் தடுக்க தடுப்புகளில் கிரீஸ் தடவியதற்கு பதிலாக விஜய்க்கு கிரீஸ் தடவி அழைச்சிட்டு வந்திருக்கலாம். எவனும் தாவி வந்து பிடிச்சாலும் வலிக்கிட்டு போயிடுவார்.
அது சாத்தியமில்லை என்றால் தடுப்புகளில் மின்சாரம் கொடுத்திருந்தால் ஒரு பையன் தொட்டிருக்க மாட்டான். இந்த மண்ணுக்கு வந்தவுடன் எனக்கு மனசுக்குள் ஓடியது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பற்றிய எண்ணங்கள் தான். ஆனால் அவரோடு பழகும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அவரைப் போலவே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவரோடு பழகும் வாய்ப்பு எனக்கு நிறையவே கிடைத்தது என மாநாட்டில் கூறியிருக்கிறார் விஜய். அந்த விஜயகாந்த் கலைஞர் கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும்போதே அரசியலுக்கு வந்தவர். அந்த 2 ஆளுமைகள் இருக்கும்போது வராதவர் விஜய். சட்டமன்றத்தில் முதல்வர் ஜெயலலிதா இருக்கும்போதே நாக்கை துருத்தி முஷ்டி முறுக்கியவர் விஜயகாந்த். ஆனால் விஜய் அப்போது ஜெயலலிதாவிடம் பம்மி கிடந்தார். பந்தல் போட்டு மாநாடு நடத்தியவர் கேப்டன். வன்னியர் கோட்டைக்குள் போட்டியிட்டு வென்றவர் விஜயகாந்த். அந்த தில் விஜய்க்கு இருக்கா? எம்ஜிஆர், விஜயகாந்த், ஜெயலலிதா போட்டோவையெல்லாம் மாநாட்டுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். விஜய்க்கு முதல்வர் ஜெயலலிதா ஆசி வழங்குவது போல மாநாட்டில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர் எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் என்ற பாடல் பாடியது எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல, அவர் மாஸ் தெரியும்ல, எப்படி இருந்த கட்சி அது என்று பேசியது எல்லாம் பார்க்கும்போது அதிமுக தேமுதிக ஓட்டுக்களை அப்படியே கபலீகரம் செய்ய விஜய் போட்ட பிளான் அப்பட்டமாக வெளிப்படுகிறது. விக்கிரவாண்டி மாநாட்டிற்கும் மதுரை மாநாட்டிற்கும் இடையில் எத்தனையோ விஷயங்கள் நடந்துச்சு. அதை பற்றியெல்லாம் விஜய் பேசவே இல்லை. கவின் கொலை பற்றி வாய் திறக்கவே இல்லை. ஆணவ கொலை தப்புன்னு அதை ஒழிக்க சட்டம் வரும்னு சொல்லியிருக்கலாம். பாஜகவின் ஓட்டு திருட்டு பற்றி வாய் திறக்கவே இல்லை. தமிழ்நாட்டுக்கு மோடி அரசு நிதி தராமல் வஞ்சிப்பது, ஜிஎஸ்டி கொடுமை, வரி பகிர்வு, மாநில சுயாட்சி என பேசுவதற்கு எத்தனையோ சப்ஜெக்டுகள் இருக்கு. ஆனால் விஜய் பேசவில்லை. இதையெல்லாம் விடுங்க. மாநாடு நடந்த மதுரையிலேயே கட்டி முடிக்கப்படாத எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி பேசியிருக்கலாம். சினிமா வசனம் போல வெறும் ஃபயர் மட்டுமே விட்டிருக்கிறார் விஜய். அவர் பேசுவதற்கு முந்தைய தினம்தான் ஓட்டு திருட்டு பற்றியும் குற்ற வழக்குகளில் கைதாகி 30 நாட்கள் சிறையில் இருந்தால் முதல்வர் பதவி பறிபோகும் என்கிற மசோதா பற்றியும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடுமையாக அறிக்கை வெளியிட்டார். ஆனால் விஜய் அது பற்றி வாய் திறக்கவே இல்லை. மாநாட்டில் சிங்கம் பற்றி ரொம்ப சிலாகித்து பேசியிருக்கிறார் விஜய். சிங்கம் எப்போதுமே தனித்தன்மையுடன் இருக்கும். அந்த சிங்கம் வேட்டைக்குத்தான் வெளியில் வரும், வேடிக்கை பார்க்க எல்லாம் வராது. வேட்டையிலும் கூட உயிரோடு இருக்கிற தன்னை விட பெரிய மிருகங்களை மட்டுமே குறிவைத்து தாக்கும், ஜெயிக்கும். எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிரில்லாததை கெட்டுப்போன உணவை தொட்டு கூட பார்க்காது. அப்படிப்பட்ட சிங்கம் அவ்வளவு சீக்கிரம் எதையும் தொடாது, தொட்டால் விடாது என சொன்னார் விஜய். ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் பெக்யூலியர் தான். வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும், வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வெளியில வராது. வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும். அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும், ஜெயிக்கும். தன்னைத்தானே சிங்கம் என சொல்லிக்கிட்டாரு விஜய். தலைவா படத்திற்கு கொடநாட்டில் பாதி நாள் காரிலேயே காத்து கடந்தும் ஜெயலலிதாவை பார்க்காமல் திரும்பிய சிங்கம் யாரு? அதன் பிறகு வீடியோ வெளியிட்டு கெஞ்சியது யாரு? டைம் டு லீடு வார்த்தையை விட்டு கொடுத்து படத்தை வெளியிட்ட சிங்கம் யாரு? மார்க்கெட்டு போன பிறகு அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரவில்லை என விஜய் சொல்லியிருக்காரு. இதில் விஜயகாந்தும் கமலும் அடக்கம் என்கிறாரா? சரி, சிங்கம் பற்றி அதன் குணாதிசயங்கள் பற்றியும் ஒரு படத்துல கமல் சொல்லியிருக்காரு. சிங்க கூட்டத்தில் வேட்டைக்கு போவதெல்லாம் பெண் சிங்கங்கள் தான், ஆண் சிங்கம் வேட்டைக்கு போகாது. அரசியல் தான் தெரியவில்லை என்றால் விஜய்க்கு அறிவியலும் தெரியவில்லை. ஆண் சிங்கம் வேட்டைக்கு போக தெரியுமா உனக்கு? அப்படின்னா பொம்பளை தான் போய் வரி குதிரை எல்லாம் ஆச்சு எடுத்துட்டு வரோம். பனை உரை விட்டு வெளியே வராத சிங்கத்தை பற்றி என்ன சொல்லுவார்? ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்தாதது பெரிய அசிங்கம் இல்லையா? தேர்தல் சமயத்தில் கூட வேட்புமனு தாக்கல் செய்ய தேர்தல் அதிகாரியை பனையூருக்கு வர சொல்லுவாரா? பிரச்சாரத்துக்கு எதுக்கு இரவு 10 மணி வரைக்கும் டைம் தர்றீங்க, மாலை 6 மணிக்கே பரப்புரையை முடிச்சிடுங்கன்னு தேர்தல் ஆணையத்திற்கு ரூல்ஸ் போடுவாரா? மாநாட்டில் மோடியை பற்றி பேசும்போது முஸ்லிம்களை பற்றி பச்சாதாபம் பட்டிருக்கிறார் விஜய். அவருடைய துப்பாக்கி, பீஸ்ட் படங்களில் முஸ்லிம்களை எப்படி தீவிரவாதியாக காட்டினார் என்பதை அவர் மறந்திருப்பார் போல. காமராஜர் அம்பேத்கரை தோற்கடித்தது சினிமாக்காரன் அல்ல, அரசியல்வாதி என சொல்லியிருக்கிறார் விஜய். மக்கள் தான் வாக்களித்து தோற்கடித்தார்கள். வாக்காளர்கள் அத்தனை பேரும் அரசியல்வாதிகள் அல்ல. மார்க்கெட் போன பிறகு அடைக்கலம் தேடி வரவில்லை என சொல்லும் விஜய் 2021 எஸ்.ஏ. சந்திரசேகர் கட்சி ஆரம்பித்த போது அந்த கட்சிக்கும் எனக்கும் தொடர்பில்லை என ஏன் சொன்னார்? அன்றைக்கு விஜய்க்கு என்ன கமிட்மெண்ட் இருந்துச்சு? அன்றைக்கு இருந்த சினிமா மார்க்கெட்டின் மதிப்பு என்ன? 2021 சட்டசபை தேர்தல் நெருக்கத்தில் விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் இயக்கமாக மாற்றினார் விஜயின் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர். அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் கட்சி ஆரம்பித்து தேர்தல் ஆணையத்திலும் பதிவு செய்தார். அரசியல் கட்சிக்கு நான் தான் தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பித்துள்ளேன், இது என்னுடைய முயற்சி என்று எஸ்.ஏ. சந்திரசேகர் அன்றைக்கு விளக்கமெல்லாம் கொடுத்தார். பதறிப்போய் அப்பா ஆரம்பித்த கட்சிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, யாரும் அந்த கட்சியில் சேராதீங்க, அக்கட்சிக்கும் நமக்கும் நமது இயக்கத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது என விஜய் அதிரடியாக மறுத்தார். அந்த விஜய் தான் அடுத்த 3 ஆண்டுகள் கழித்து
தாவேகாவை ஆரம்பித்தார். அன்றைக்கு ஏன் மறுத்தார், இன்றைக்கு ஏன் ஆரம்பித்தார் என்கிற இடைவெளி காலத்தில் புதைந்திருக்கிறது அரசியல். அது மெல்ல ஒரு காலத்தில் வெளியே வரலாம். 2005ஆம் ஆண்டு அரசியலுக்கு வரும்போது விஜயகாந்த் மார்க்கெட் சரிந்து போயிருந்தது. ஒரு பக்கம் விஜயகாந்தை பாராட்டிவிட்டு அவரை மறைமுகமாகவும் தாக்கிவிட்டார் விஜய். மார்க்கெட் போன பிறகு வந்த கமலை சொல்கிறார் என வைத்துக் கொண்டாலும் அரசியலில் குதித்த பிறகும் கூட விக்ரம் என்ற சூப்பர் டூப்பர் இட்டை கொடுத்தவர் கமல். விக்கிரவாண்டி மாநாட்டைப் போலவே மதுரை மாநாட்டிலும் ஆயிரக்கணக்கில் நாற்காலிகளை உடைத்து தும்சம் செய்திருக்கிறார்கள் விஜய் ரசிகர்கள். தியேட்டரில் சேரை பிரித்து மேய்வது, மாநாட்டில் நாற்காலிகளை உடைப்பது, ரேம்ப் வாக்கில் டைவ் அடிப்பது, மரத்தில் ஏறுவது, லைட் மீது ஏறுவது என எத்தனையோ அட்ராசிட்டிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இதற்கு ஒரு எண்டு தான் இல்லை. திரையில் வரும் விஜய்க்கு தியேட்டர் இருக்கைகளையே நுறுக்கியவர்கள் விஜய் தரையில் வரும்போது மட்டும் சும்மா இருப்பார்களா? சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற தாவேகாவின் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வில் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு. முண்டியடித்ததில் கண்ணாடிகள் உடைபட்டன. லியோ ட்ரைலர் வெளியான ரோஹிணி தியேட்டரை தும்சம் செய்தார்கள் விஜய் ரசிகர்கள். பீஸ்ட் திரைப்பட ட்ரைலர் வெளியான போது திருநெல்வேலி ராம் திரையரங்கு நாற்காலிகள் நாசமாக்கப்பட்டது. சென்னை சிவானந்த சாலையில் நடந்த தாவேகா போராட்டத்தில் விஜய் பார்க்கும் ஆர்வத்தில் சாலையில் மீடியேட்டில் இருந்த தடுப்பு கம்பிகள், செடிகளும் சேதப்படுத்தப்பட்டன. இவையெல்லாம் அநீதிகளுக்கு எதிராக நடந்த ஆக்ரோஷம் இல்லை, சந்தோஷ கொண்டாட்டங்களுக்காக நடந்த அநீதிகள். விஜய் கட்சியை நடத்துவதை விட ரசிகர்களை வழிநடத்துவதே அவருக்கு பெரிய சவாலாக இருக்கும். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. தொடர்ந்து அரசியல் வீடியோக்களை நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.